இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் 2024, அதாவது பொது தேர்வு 2024க்கு இன்னும் 30 நாள் தாங்க இருக்கு இல்லையா? சோ இந்த 30 நாள்ல என்னதான் பண்றது? ஏற்கனவே படிச்சிருக்கேன், பட் இன்னும் 30 days தான் இருக்கு. சோ அந்த ஃபியர் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இந்த பயத்துல எனக்கு சென்டம் வாங்க முடியுமா இல்லையா, இல்ல நான் கிளியரா படிக்காத மாதிரி இருக்கு, எவ்வளவு படிச்சாலும் எனக்கு அது ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருக்கு மேம். சோ திருப்தி அடையல. சோ எதை எடுத்தாலும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. சோ என்ன பண்றது? என்னால 90+ வாங்க முடியுமா, 95+ வாங்க முடியுமா, சென்டம் வாங்க முடியுமா? சோ மேம் பாஸ் ஆயிடுவேன் மேம் நானு. சோ அது மட்டும் இல்லாம 65+ அட்லீஸ்ட் 65+ வாங்க வேணாம் மேம் நானு. சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? சோ டவுட் நீங்க எதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? சோ இந்த மாதிரி டவுட்ஸ் நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். சோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுதான் இந்த வீடியோ, சரிங்களா? சோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் சேனல்ல ஹண்ட்ரட்ஸ் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னாவே 10th கணிதம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சாப்டர் வைஸ் வீடியோ இருக்கு. சோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம அதே இதுல பாத்தீங்கன்னா 10th இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல் சப்ஜெக்ட்ஸ் தமிழ் மீடியம்ல கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? சோ இதுல உங்களுக்கு பப்ளிக்கு தேவையான எல்லாமே இருக்கு, சரிங்களா? சோ இதுல மேக்ஸுக்கு மட்டும் இருக்கு, அதுல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு, சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கோடாமா. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகட்டும். லாஸ்ட் மினிட் 30 days தான் இருக்கு. சோ இன்னும் லேட் பண்ண வேணாம். சோ இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட பாஸ் சென்டம் எல்லாமே பாசிபிள் தான். சோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. சோ லாஸ்ட்ல கூட உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்ல விரும்புறேன். சோ இது என்ன மேம் சென்டம் ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சோ பாஸும் ஆகலாம், எல்லாமே 65+ எல்லாமே உன்னால வாங்க முடியும். சோ கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சரியாமா? ஓகே. சோ எல்லாத்தாலையும் படிக்க முடியும், அது ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ஒத்துக்கணும். சோ எல்லாத்தினாலையும் படிக்க முடியும், ஸ்லோ ஹை அப்படிலாம் கிடையாது. சோ இவ்வளவு வாங்கணுங்கிறது நம்ம தான் அந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கிறது. சென்டம் வாங்கணும் சரி, 65+ சரி, பாஸ் ஆகணும் சரி, எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அதை பிக்ஸ் பண்றதா இல்லைங்களா? இந்த டார்கெட் நம்மளாம் நமக்கு பிக்ஸ் பண்ணிக்கிறதா. சோ அதனால நீங்க பொதுவாவே நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நான் சென்டம் வாங்கணும்னு நீ பிக்ஸ் பண்ணிட்டேன்னா நிச்சயமா இப்ப நான் சொல்றதை கேளுங்க. சோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு இல்ல மேம் எனக்கு பாஸ் 65+ எனக்கு பாஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கொடுக்கறத மட்டும் படிங்க. பாஸுக்கு மேல மார்க் வரும், 65+ அதுவும் வர மாதிரி, பாஸ் மார்க்கே உங்களுக்கு 65+ வர மாதிரியும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே. சோ சென்டம் ஸ்ட்ராட்டஜி, ஃபர்ஸ்ட் சென்டம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தலாம். இன்னும் இருக்கக்கூடிய 30 நாள்ல சென்டம் பாசிபிளா அப்படிங்கறதா. சோ 30 நாள்ல சென்டம் பாசிபிளா அப்படின்னா நீங்க ரெடினா நான் அந்த சென்டம் பாசிபிள்னு சொல்ல ரெடியா இருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது புக் பேக் 1 மார்க்ஸ். என்ன மேம் சொல்றீங்க? சோ எல்லாம் 8 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தானே பார்க்கணும், எடுத்தோடனே 1 மார்க்கா? ஆமாங்க. சோ இப்போ 1 மார்க் பார்த்து வச்சிட்டீங்கன்னா சோ லாஸ்ட் 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நீங்க 1 மார்க்ஸ் ஒன்ஸ் பார்க்கும்போது நல்லாவே தரவாயிரும். சோ அதுக்கப்புறம் எக்ஸாம் முன்னாடி பார்க்கும்போது சூப்பரா தரவாயிரும், சரிங்களா? சோ 14 out of 14 நம்மளால வாங்க முடியும், சரிங்களா? சோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ்க்கு ஃபோக்கஸ் அதிகமா கொடுங்க. சோ புக் பேக் 1 மார்க்ஸ்ல 11 क्वेश्चंस நமக்கு ஒரு 14ல 11 क्वेश्चंस புக் பேக் 1 மார்க்ஸ்ல நிச்சயமா நமக்கு கிடைச்சிரும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க காம்புக் 1 மார்க்ஸ் நீங்க தருவா பாக்குறது நல்லது. சோ காம்புக் 1 மார்க்ஸ்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாம் நீங்க நல்லா தருவா பாருங்க. சோ கிரியேட்டிவிட்டியா 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களாங்கறத நீங்க செக் பண்ணுங்க. சோ பிடிஐ क्वेश्चंस செக் பண்ணுங்க. சோ பிடிஐ क्वेश्चंस நல்லா தெளிவா 1 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 10 இயர்ஸோட क्वेश्चन பேப்பர்ஸும் நம்ம அழகா வந்து ரிவைஸ் பண்ணலாம், சரிங்களா? சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது 1 மார்க்ல நமக்கு 14 out of 14 இஸ் ஷூர். 1 மார்க்ல 14 out of 14 வந்து கண்டிப்பா நம்மளால முடியும், சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சோம்னா 11+ क्वेश्चंस வந்துரும். காம்புக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் क्वेश्चंस, அது மட்டும் இல்லாம பிடிஐ क्वेश्चंस, அது மட்டும் இல்லாம லாஸ்ட் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் क्वेश्चन பேப்பர்ஸ், பாஸ்ட் 10 क्वेश्चन பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ அந்த 10 क्वेश्चन பேப்பர்ஸோட 1 மார்க்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஷூரா 14 out of 14 கண்டிப்பா வாங்கிடலாம், சரிங்களா? ஓகே. சோ 1 மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன மேம் ஃபோக்கஸ் பண்ணனும்னா 8 மார்க்ஸ் தான். சோ 8 மதிப்பெண் வேணாங்க. சோ 8 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்தரா क्वेश्चन தான் இல்லையா? சோ இது அல்லது அதுங்கற மாதிரி தான். சோ ஒன்னு கிராஃப் ஒன்னு ஜியோமெட்ரி, வழக்கம் போல அப்படிதான் இருக்கும், எந்த சந்தேகமும் இல்ல. சோ ஒரு கிராஃப் ஜியோமெட்ரி அட்டெண்ட் பண்ணனும். கிராஃப்ல பாத்தீங்கன்னா 3.15 16 ரெண்டுமே பார்க்கணுமா மேம் அப்படின்னா ஷூரா சென்டம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பயிற்சி 3.15 3.16 ஃபுல்லா தரோவா நீங்க பார்க்கணும், சரியா? சோ 3.5 1.5ல இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பயிற்சியில் உள்ள கேள்விகள் எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி பயிற்சி 3.16ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பயிற்சிகள் ஃபுல்லா நீங்க பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பயிற்சி 4.1 4.2 4.4 நீங்க பக்காவா பாத்துறணும். சரியா? சோ இந்த 4.1 4.2 4.4 எப்படி மேம் பாக்குறது அப்படின்னா, சோ அதுல வடிவொத்த முக்கோணங்கள், குத்துக்கோட்டின் நீளம், இருசம வெட்டி, நடுக்கோடு, ஒரு வட்டத்துல 2 தொடுகோடு வரையுது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாமெட்ரி பார்ட்டை மட்டும் நீங்க தருவா பாத்தணும். அதுதான் 4.1ல 4.2ல 4.4ல இருக்கு. சரிங்களா? சோ அதனால இதுல இருக்கக்கூடிய ஜாமெட்ரி நீங்க ஃபுல்லா பாத்துருங்க. சோ அது மட்டும் இல்லாம பயிற்சி 2யுமே நீங்க எடுத்துக்காட்டு ஃபுல்லா தருவா பாத்துருங்க. சரியா? இப்படி பார்த்துட்டா 16 மார்க்ஸ் இதுல ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஷூரா 16 out of 16 is possible. சரியா? இப்ப 8 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் கம்ப்ளீட்டா. சோ இது முடிஞ்சது, இதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. சோ அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் எல்லாத்துக்கும் பொதுவா நான் சொல்லிடுறேன். சோ 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்க்கு பொதுவா நீங்க இந்த அத்தியாயத்தை எல்லாம் நீங்க தெருவா படிச்சிடணும். அத்தியாயம் 1, அத்தியாயம் 2, அத்தியாயம் 5, அத்தியாயம் 6, அத்தியாயம் 7, அத்தியாயம் 8. சோ இந்த அத்தியாயத்தை எல்லாம் நீங்க தெருவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஷியோரா வந்துட்டு நீங்க கண்டிப்பா 2 மார்க்ஸ்ல ஒரு 7 questions to 8 questions அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 மார்க்ல 8 questions சாலிடா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? சோ அதுக்கு தேர்ட் சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அத்தியாயம் 3 கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, சோ அதுல உங்களுக்கு எந்தெந்த அத்தியாயம் பார்க்கணுங்கிறத நான் கொடுத்திருக்கேன் 5 மதிப்பெண் வினாக்கு. நீங்க அதை மட்டும் பார்த்தா போதும். இல்ல மேம் அடுத்தது நான் என்ன மிஸ் பண்ணிருக்கேன், இதுல 4வது அத்தியாயம் மிஸ் பண்ணிருக்கேன், சோ அந்த 4வது அத்தியாயத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்திருக்கேன். சோ அதை பார்த்துட்டு கண்டிப்பா இது 2ல இருந்து 2 அட்டெண்ட் பண்ணிடலாம். 5 மார்க் ஷியோரா அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. கட்டாய வினா ஒண்ணு இருக்கா போகுது. அந்த கட்டாய வினா கண்டிப்பா இதுக்குள்ள இருந்துதான் வரணும், வேற வழி கிடையாது. அத்தியாயம் 7 இருந்துதான் கட்டாய வினா இந்த தடவை வரும்னு சொல்லியிருக்காங்க. 6 7 5 இந்த 3 மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அத்தியாயம் 2லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ அதையும் நல்லா பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ 2 மார்க்குக்கு பாத்தீங்க அப்படின்னா கட்டாய வினா கண்டிப்பா ஒண்ணு வரும். அதுவும் அத்தியாயம் 2 5 அப்படிதான் சொல்றாங்க. சோ 2 5ல இருந்தா மாத்தி வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதையும் பாக்கலாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 1 2 5 6 7 8 இந்த அத்தியாயம் படிச்சிட்டீங்கன்னாவே ஒரு 8 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அதப்புறமா அத்தியாயம் 3லயும் 4லயும் நான் கொடுக்கறது மட்டும் நீங்க பார்த்தா போதும். சோ அப்படி பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம், 11 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஆனா நமக்கு தேவை 10 கொஸ்டின் தான். சோ அதனால நம்ம எக்ஸ்ட்ராவே அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு 2 மார்க்ஸ். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. சோ அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த அத்தியாயங்கள். இந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் குறிப்புகள், அதாவது குறிப்புகள், வரையறைகள் எதையுமே விடாம நீங்க ஃபுல்லா படிச்சிடணும். சரியாடாமா? இந்த அத்தியாயத்தை ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா 10 5 மார்க் ஷூரா அட்டெண்ட் பண்ணிடலாம். 3 4 அத்தியாயத்துல நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டா ஓகேவா? 3 4ல என்னென்னு நான் சொல்லிடுறேன். மதிப்பெண் வினாக்களுக்கு 3 4ல நான் இங்க கொடுத்திருக்கேன் பாத்தீங்களா? சோ இது மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரியா? 3 4ல இதை மட்டும் பார்த்தா போதும், நீங்க நிச்சயமா சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த டவுட்டும் கிடையாது. சரியா? ஓகே. சோ மேம் நான் 65 பிளஸ் வாங்கணும் அப்படின்ட்டா, மேம் நான் 65 பிளஸ் வாங்கணும்னா உங்களுக்கான 5 மார்க்ஸ் 1 மார்க் நீங்க புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. 1 மார்க்ல பாத்துட்டீங்கன்னா நீங்க புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. புக் பேக் படிச்சிட்டீங்கன்னா 11 பிளஸ் கொஸ்டின்ஸ், அதாவது 11 12 அப்படி அட்டெண்ட் பண்ணிக்க முடியும். 11 கொஸ்டின் சாலிடா அட்டெண்ட் பண்ணி, கம்மியாவே வச்சுக்கலாம், 11 கொஸ்டின் சாலிடா அட்டெண்ட் பண்ணிட முடியும் நீங்க. சோ அது மட்டும் இல்லாம 2 மார்க்ஸ்ல நான் சொன்ன மாதிரி அத்தியாயம் 1 2 5 6 7 8 இதுல நிகழ்த்தகவு மட்டும் பாத்துக்கோங்க. புள்ளியல் கொஞ்சம் கஷ்டம், அதனால வேண்டாம். சோ இத மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா புள்ளியல்ல 2 மார்க்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? சோ அப்படி நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 மார்க்ல 10க்கு 8 கொஸ்டின் டு 9 கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ 5 மார்க்ல 10ல 9 கொஸ்டின் 8 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. சோ இப்போ 3 4 சேர்த்தாமே, இதுலயும் 3 4 சேர்த்தாமே 5 மார்க்ஸ்ல நீங்க 8 அட்டெண்ட் பண்ணிடலாம். சோ அதனால நீங்க கண்டிப்பா ஷியோரா 65 பிளஸ் 80 பிளஸ் நீங்க தூக்கிட முடியும். சரியா? சோ அதனால நான் கொடுத்திருக்கக்கூடிய சாப்டர்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் தரோவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க. சரியா? சோ 65 பிளஸ் பாசிபிளா மேம்னா 65 பிளஸ் இல்லப்பா, அதுக்கு மேலே பாசிபிள் தான். சோ அதனால நீங்க ஃபீல் பண்ணாம பார்க்கலாம். சரியா? மேம் பாஸ் ஆகணும், மேம் பாஸ் ஆகணுமா? ஒன்னும் வேண்டாம். புக் பேக்ஸ் 1 மார்க் மட்டும் பாருங்க. 11 கொஸ்டின் கண்டிப்பா 11 மார்க் வந்துரும். 8 மார்க்க தருவா பாத்துக்கோங்க. 8 மார்க்ல 16 மார்க் உங்களுக்கு ஷியோரா வந்துரும். சோ கிராஃப் ஜியோமெட்ரி தருவா பாக்கணும். சரியா? சோ கிராஃப் ஜியோமெட்ரி டெய்லியும் காலையில சாயங்காலம் எப்படி காஃபி டீ குடிப்போமோ அந்த மாதிரி காலையில சாயங்காலம் கிராஃப் ஜியோமெட்ரி ஒவ்வொன்னு போட்டே வாங்க. சோ யாராவது ஒருத்தவங்களை கொஸ்டின் தர சொல்லுங்க, நீங்களே ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணுங்க. சோ நீங்களே ஒரு கொஸ்டின் சூஸ் பண்ணி காலையில 1 சாயங்காலம் 1, காலையில கிராஃப்ல 1 ஜியோமெட்ரியில 1, சாயங்காலம் கிராஃப்ல 1 ஜியோமெட்ரியில 1. சோ அந்த மாதிரி 2 நேரம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும், அழகா நீங்க 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? பயமே வேண்டாமா? ஓகேவா? ஓகே. சோ 5 மார்க்ஸ்
மேத்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 தேற்றங்கள், ஏபிடி, பிபிடி, பித்தாகரஸ் இல்லையா? சோ அந்த 3 தேற்றங்களையும் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிடணும். படிச்சுட்டு 4.4ல 9வது கேள்வி ஒண்ணு இருக்கு, அதை நல்லா பாத்துருங்க. 5.3ல 9வது கேள்வி ஒண்ணு, 4.4ல 8வது கேள்வி, 5.3ல 9வது கேள்வி, 5.4 ஈஸியா இருக்கும் பாத்துக்கோங்க. 1.4 1.5 அத்தியாயம் 1 ஈஸி தானே, 1.4 1.5 ஈஸி தானே, நல்லா பாத்துக்கோங்க. அத்தியாயம் 2ல பாத்தீங்கன்னு வைங்களேன், அத்தியாயம் 2ல நான் சொல்றது மட்டும் பாருங்க. அத்தியாயம் 2ல அந்த ரேகா சம்மு, ரேகா நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2.5 நீங்க நல்லா பாக்கலாம், தாராளமா பாக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 + 33 + 333 இந்த கேள்வி நல்லா பாத்துக்கோங்க. சோ அதுக்கப்புறம் 2.1 நீங்க நல்லா பாக்கலாம். சோ இதெல்லாம் பார்த்தாவே போதும் சரிங்களா? சோ அத்தியாயம் 3ல 3.17 3.17 3.18 3.19 பார்த்தா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துரும், நல்லாவே அட்டெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இஃப் டைம் பர்மிட்னா நீங்க 3.1 3.2 தாராளமா பார்க்கலாம், 3.8 கம்பல்சரி பாத்துக்கோ. சோ இப்படி பாத்தீங்கன்னா நீ ஒண்ணுக்கு 2 கொஸ்டின் நியர்லி 2 கேள்வி அட்டெண்ட் பண்ணிடலாம் அத்தியாயம் 3ல இருந்து சரிங்களா? 5 மதிப்பெண் நீங்க 2 ஷோர் அட்டெண்ட் பண்ணிடலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்தாலும் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரியா? அத்தியாயம் உங்களுக்கு 6, அடுத்தது அத்தியாயம் 6. அத்தியாயம் 6 தெரியும் மேம் அப்படின்னா 6.1 பாருங்க, 6.4 பாருங்க. தெரியாது மேம்னா விட்டுருங்க சரியா, பார்க்க வேண்டாம். சோ அத்தியாயம் 7ல பாத்தீங்கன்னா அந்த அருள் சம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாதன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அத்தியாயம் 7ல அருள், நாதன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், கேப்சியூல், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஸ்பியர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு அதுல ரொம்ப முக்கியம், கேப்சியூல், அருள், நாதன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். சோ அப்புறம் கேப், பர்த்டே கேப், பிறந்த நாள் கேப், ஐஸ்கிரீம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தரவா பாத்துருங்க சரியா? அத்தியாயம் 7ல 5 மார்க்குக்கு. அடுத்தது அத்தியாயம் 8ல நீங்க நிகழ்த்தகவு ஃபுல்லா பாக்கணும். அத்தியாயம் 8ல நிகழ்த்தகவு ஃபுல்லா பாக்கணும் சரியா? சோ இப்படி பாத்தீங்கன்னாவே பாஸுக்கு மேல 60 நியர்லி 60 உங்களுக்கு ஸ்கோர் ஆயிடும் சரியா? சோ அதனால நீங்க பயம் இல்லாம பாஸ் ஆகலாம். 65 பிளஸ் 75 பிளஸ் வாங்கிடலாம். சோ அது மட்டும் இல்லாம சென்டமும் பாசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ். சோ லாஸ்ட் 30 டேஸ் ஆச்சுன்னு பயம் வேண்டாம். சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் நிச்சயமா உங்களால என்ன டார்கெட் நீங்க செட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு மேல பண்ண முடியும். சோ ஹார்ட் ஒர்க், ஒரே விஷயம் ஹார்ட் ஒர்க். சோ ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்புங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, நிச்சயமா சக்சஸ் உங்களுக்கு தான். சோ கம்மியான நாட்கள் தான் இருக்கு, இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ். சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணணும்.